கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையிலும் தேவனுடைய வசனத்தை சற்று தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. 1 கொரிந்தியர் 16:19. ஆசியா நாட்டில் உள்ள சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். ஆக்கில்லாலும் பிரிஸ்கில்லாலும் தங்கள் வீட்டிலே கூடுகிற சபையோடு கூட கர்த்தருக்குள் மிகவும் உங்களை என்ன செய்கிறார்கள்? வாழ்த்துகிறார்கள். ஆக்கில்லால் பிரிஸ்கில்லால், ஆக்கில்லால் பிரிஸ்கில்லால். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு குடும்பம். ஆக்கில்லால் பிரிஸ்கில்லால் நல்ல ஒரு ஆவிக்குரிய குடும்பம். வேதத்துல இவர்களை குறித்து ஒரு 6 வசனங்கள் தான் எழுதப்பட்டிருந்த போதிலும் இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் படித்துக் கொள்ளக்கூடிய அநேக விஷயங்கள் ஆவியானவரால் எழுதப்பட்டு இருக்கிறது. இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் குடும்பங்கள் இருக்க வேண்டும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி அன்றைக்கு சொன்னான். 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே இஸ்ரவேலிலே இவர்கள் அடையாளங்களாக இருப்பார்கள், இவர்கள் அற்புதங்களாக இருப்பார்கள் என்று இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய பிள்ளைகளாகிய சபை மக்களை சேர்த்த ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை அது. ஆனால் குடும்பங்கள் அடையாளங்களாகத்தான் சபையில் இருக்க வேண்டும், குடும்பங்கள் அற்புதங்களாகத்தான் சபையில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பவுலுடைய ஊழியத்திலே ஆக்கில்லால் பிரிஸ்கில்லாளுடைய பங்கு அதிகம். அவர்கள் தங்களுக்கென்று ஒரு ஊழியத்தை செய்யாமல் பவுலோடு கூட இணைந்து செய்த ஊழியங்கள் தான் வேதத்தில் அதிகமாக நீங்கள் பார்க்க முடியும். இவர்களை குறித்த ஒரு 5 குறிப்புகளை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்ல ஏவப்படுகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்திலே 18வது அதிகாரம் 2வது வசனத்தை முதலாவதாக நாம் கவனிக்க வேண்டும். யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிலவுதியு ராயன் கட்டளைப்படி இத்தாலியாவிலிருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தானாகிய ஆக்கில்லா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாளையும் அங்கே கண்டு அவர்களிடத்திற்கு போனான். இங்கே பவுல் அப்போஸ்தலன் ஊழியத்தின் நிமித்தம் கொரிந்து சபைக்கு வருகிறார், அந்த நாட்டுக்கு வருகிறார். கொரிந்து பட்டணத்திற்கு வந்த பொழுது அந்த பட்டணத்திலே ஒரு குடும்பத்தை சந்திக்கிறார். அந்த குடும்பம் தான் ஆக்கில்லால் என்பவன் ஒரு யூதன், பிரிஸ்கில்லாள் என்கிற இந்த ஸ்திரீ ஒரு ரோம பெண், ஒரு யூதனை திருமணம் செய்த ஒரு ரோம பெண். இந்த பிரிஸ்கில்லாள் பெரிய பணக்காரி. ரோமாபுரியிலே அவர்கள் அப்பாவுடைய பெயர் கிலோபிரியோ. அவர் ஒரு பெரிய பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு மனிதன். சரித்திரம் என்ன சொல்லுகிறது என்றால் அவர்கள் ஒரு கப்பலை சொந்தமாக வைத்திருந்தார்களாம் 1ஆம் நூற்றாண்டிலே. அந்த அளவிற்கு இந்த கிலோபிரியோ என்கிற இந்த மனிதன் பெரிய பணக்காரன். இளம் வயதிலேயே அம்மா இறந்து போய் விட்டார்கள். ஆகவே செல்லமாய் வளர்க்கப்பட்டவள் தான் பிரிஸ்கில்லாள். ஆகையினாலே இந்த பிரிஸ்கில்லாள் இந்த ஆக்கில்லாளுடைய சந்திப்பை சரித்திரத்திலே நாம் படித்து அதை இப்பொழுது நான் சொல்ல போனால் நேரம் அதிலேயே முடிந்து விடும். ஆகையினாலே ஒரு யூதன் ஒரு ரோம பெண்ணை திருமணம் செய்து இருவரும் ரட்சிக்கப்பட்டவர்களாக மாறுகிறார்கள். முதலாவது ரட்சிக்கப்பட்டவன் அந்த யூதன் என்று சொல்லப்படுகிற ஆக்கில்லா. ஆக்கில்லா மூலமாக பிரிஸ்கில்லாள் ரட்சிக்கப்படுகிறார். இருவரும் சத்தியத்தை அறிந்தவர்கள் ரோமாபுரியிலே குடியிருக்கிறார்கள். இப்ப ரோம அரசாங்கம் ஒரு சட்டம் போடுது. என்ன சட்டம் போடுது? யூதர்கள் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு என்ன செஞ்சிடணும்? போகணும்னு ஒரு சட்டம் போடுது. அப்படின்னா யாரு போகணும்? இப்ப ஆக்கில்லா வெளியே போகணும். பிரிஸ்கில்லாள் வெளியே போக வேண்டிய அவசியம்
இல்ல. ஏன்னா அவ இத்தாலி சிட்டிசன், ரோம சிட்டிசன். இப்ப ஒரு கணவன் நாட்டை விட்டு வெளியே போக வேண்டும் என்கிற ஒரு கட்டளை வந்தால் மனைவி என்ன பண்ணுவார்? கல்லானாலும் கணவன், உள்ளானாலும் புருஷன். அப்ப கணவன் வெளியே போகிறான் என்று சொன்னால் தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு விட்டு கணவனோடு கூட சேர்ந்து கணவன் எந்த நாட்டிலே போய் குடியிருக்கிறாரோ அங்கே போய் குடியிருப்பதுதான் ஒரு பெண்ணுக்கு அழகு. இப்ப இன்னைக்கு அமெரிக்காவில் இருந்து இந்தியன்ஸ் போக வேண்டும் என்று சொன்னால் மனைவி அமெரிக்கா சிட்டிசன் ஆயிட்டா, கணவன் ஆகல. இப்ப கணவன் நான் இந்தியா போகணும், நீ என்ன பண்ற? நீங்க போங்க, நான் மாசம் மாசம் என்ன செய்யறேன்? காசு அனுப்புறேன். அமெரிக்கா குடியுரிமையை விட்டுட்டு அந்த பெண்ணுக்கு வருவதற்கு இன்றைய காலத்து பெண்களுக்கு என்ன கிடையாது? மனசே. ஆமாவா இல்லையா? பிரைஸலோ கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு அவ்வளவு சுலபமாக ஒரு நாட்டினுடைய குடியுரிமையை என்ன செய்ய மாட்டார்கள். அதுவும் நல்ல நாடு. இப்ப இங்கிலாந்துல நீங்க சிட்டிசன், இயேசு சொல்றாரு இந்தியாவில போய் ஊழியர் செய்ய வந்துருவீங்களா? போய் பார்த்து இருந்தா தான் தெரியும். சண்டை ஓட்டு கத்தரிட்டு, ஆண்டவரே லண்டன்ல ஊழியர் செய்ய ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க, நான் இந்தியா ஒரு காலம் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன்னு பிடிவாதமா ஜெபம் பண்ணி கர்த்தர் சொல்லாட்டி கூட கர்த்தர் ஒரு தரிசனத்திலே சொன்னார், என்னை லண்டனிலே இருக்கும்படி கர்த்தர் என்ன செய்தார். இப்படி நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கிற ஆளுகள் எல்லாம் நீங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்ல, நாடு அல்ல முக்கியம், கர்த்தர் தான் முக்கியம். அல்லேலூயா. கர்த்தர் நினைச்சா எந்த நாட்டுல வேணாலும் உன்னை கொண்டு உட்கார வைக்கலாம். அதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. நம்ம எல்லாம் பரலோக சிட்டிசன்ஸ். நம்முடைய குடியுரிமை அது உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டை விட பெஸ்ட். அதனாலே இந்த ஆர்கிலா அந்த தேசத்தை விட்டு வரும் பொழுது ஆர்கிலாவோடு கூட சேர்ந்து இந்த பிரிசில்லாலும் கொரிந்து பட்டணத்துக்கு வருகிறார்கள். அது இத்தாலிக்கு பக்கத்துல இருக்கிற கிரீஸ் நாடு. அந்த கிரீஸ் நாட்டுல தான் இந்த கொரிந்து பட்டணம் இருக்கிறது. அந்த கிரீஸ் நாட்டினுடைய தலைநகரம் ஏதென்ஸ், அத்தேனே என்பது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஏதென்ஸ் என்று சொல்லுவார்கள். அங்கேதான் கொரிந்து பட்டணம். அங்கே தங்கி இருக்கிறார்கள். இப்பொழுது பவுல் அந்த ஊருக்கு வருகிறார். பவுல் அந்த விசுவாசியை பார்க்கிறார். அந்த விசுவாசி வீட்டுல போய் தங்குகிறார். இப்ப அந்த விசுவாசி என்ன வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறார்கள் என்றால் கூடாரம் பின்னுகிற தொழில் செய்கிறார்கள். பணக்கார வீட்டுக்குள்ள என்ன தொழில் செய்கிறார்? கூடாரம். அவளுக்கு சொந்தமா என்ன ஓடுது? கப்பல் ஓடுது. நீங்க இத்தாலி தேசத்துக்கு நீங்க டூர் போனீங்கன்னா ரோம் தேசத்துல பிரிசிலாளுடைய வீடு இருக்குதான். அவ்வளவு பெரிய பங்களா. அந்த காலத்துல அரண்மனையில வாழ்ந்த பெண்ணு கொரிந்து பட்டணத்துல அவங்க வீட்டுக்காரோடு கூட சேர்ந்து என்ன தொழில் செய்கிறார்கள்? கூடாரம் பின்னுகிற தொழில், டென்ட் பின்னுற தொழில். பவுலுக்கு அது தெரியும். உடனே பவுல் அவங்க வீட்டுல தங்கி அவரும் சும்மா இருக்கிற நேரத்துல டென்ட் என்ன செய்ய ஆரம்பிச்சாரு? பின்ன ஆரம்பிச்சாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் பவுலை உபசரித்த ஒரு ஆவிக்குரிய குடும்பம். முதல்ல ஒரு குடும்பம், நல்ல குடும்பம் சபையில இருக்குன்னா உபசரிக்கிற குடும்பமா இருக்கணும். எச்சிக்கையில காக்கா ஓட்டாத குடும்பமா இருக்கக்கூடாது. வந்தவங்களை என்ன செய்யணும்? தமிழர்களுடைய பண்பாடு என்ன? உபசரி. தண்ணி கேட்டா மோர் கொடுக்கணும். டீ கேட்டா தமிழர்களுடைய இயற்கையான பண்பாடு அதுதான். நீங்களாம் ரட்சிக்கப்பட்டவர்கள். அப்ப அந்த பண்பாடு இப்பொழுது எப்படி இருக்கணும்? இன்னும் முழுமையா இருக்கணும். 11வது வசனம் படிங்க. அந்த 18வது அதிகாரத்துல 11வது வசனம். அவன் ஒரு வருஷமும் 6 மாதமும் கொரிந்துலதான் ஊழியம் செய்கிறார். ஒரு வருஷமும் 6 மாதம்னா என்ன? 1.5 வருஷம். ஒரு பாஸ்டருக்கு எவ்வளவு நாள் சோறு போடுவீங்க?
சொல்றதான் கேட்கிறேன். குடும்பமா வந்து தங்குன பவுல் குடும்பமா வரல, ஆனா கூட எப்பயுமே ஊழியர்கள் இருப்பார்கள். பவுல் தனியா ஊழியத்துக்கு போக மாட்டார். அவர் கூட எப்பயும் ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. ஒரு 5 பேர் வச்சுக்கோங்க, அப்படின்னா ஒரு குடும்பம் மாதிரி வச்சுக்கோங்க. எத்தனை நாளைக்கு சோறு போடுவீங்க? விருந்தும் மருந்தும் 3 நாள். விருந்தும் மருந்தும் 3 நாள். 3 நாள் நல்லா மூக்கு முட்டை கவனிச்சுட்டு அப்புறம் பாஸ்டர் உங்களுக்கு ஊழியம் எங்கேயும் இல்லையா? வேற எந்த ஊருக்கு நீங்க போகலையா? அவரை நைஸா பேசி கலட்டி விடுறதுலதான் ரொம்ப குறியா இருப்பாங்களே தவிர 1.5 வருஷம் சோறு போடுற விசுவாசி இங்க இருக்காரு. தில்லு இருந்தா கைதிக்கு ஒரு அல்லையா சொல்லு. நான் வந்து உட்கார வீட்டுல தில்லு, அதுக்கு ஒரு தில்லு வேணும் இல்ல? 1.5 வருஷம் சோறு போடுவேன்னு சொல்றதுக்கு என்ன வேணும்? தில்லு வேணும் இல்ல? முதல்ல நீ போடுறையோ போடலையோ அது ரெண்டாவது. முதல்ல ஏற்றுக்கொள்றதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? தில்லு. அதுக்கு ஒரு தைரியம் வேணும் இல்ல? மறுபடியும் கேட்கிறேன், 1.5 வருஷம் சோறு சோதனை உண்டாவதாக. வர்கீஸ் குடும்பம் அங்க வாங்க 1.5 வருஷம் போடுறேன். ஆனா வர்கீஸ் குடும்பம் இங்க இருக்கும் போதே குடும்பமா கூப்பிட்டு சோறு போட்ட குடும்பம் அது. ஸ்தோத்திரம். நம்ம சபையில அந்த மாதிரி குடும்பம் நிறைய இருக்கு. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு தேவ மனிதனை, அவர்களோடு வந்த ஊழியக்காரரை 1 வருஷம் 6 மாதம் தங்க வைத்து, இத்தனைக்கும் அவங்க பெரிய ரிச் ஃபேமிலி கிடையாது, நல்ல வருமானம் கிடையாது, கூடார தொழில் செய்கிறார்கள். அந்த டென்ட் வித்தா தான் காசு. ஆனாலும் கூட விசுவாசத்தோடு கூட தாங்கள் சாப்பிடுகிற ஆகாரத்தை தன்னோடு இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு என்ன செய்தார்கள்? பங்கு வைத்தார்கள். ஏதாவது விசேஷமான சாப்பாடுன்னா யாரு கூட பங்கு வைக்கணும்? ஊழியக்காரரோட சொல்லி இருக்கிறேன், இருந்தாலும் ரினியூவல் பண்ணிக்கிறேன். விசேஷித்த ஆகாரம்னு வீட்டுல இருந்தா யாரு கூட பங்கு வைக்கணும்? ஆமா, கூப்பிடாம திங்காத. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அட்லீஸ்ட் வராட்டி பரவாயில்ல, போன் பண்ணி எங்க வீட்டுல இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் பாஸ்டர் எப்படி வாருங்களான்னு வாய்க்கு ஒரு வார்த்தை என்ன செஞ்சிரு கேட்டு. நான் வரமாட்டேன், அது வேற விஷயம். அதாவது உபசரிக்கிற ஒரு கிருபை, அது ஒரு கிருபைன்னு சொல்லலாம். உபசரிப்பது ஒரு பெரிய கிருபை. எல்லா வீட்லயும் அதை நம்ம பார்க்க முடியாது. ஆகையினால நீங்கள் அந்நியரை மட்டுமல்ல தேவ மனிதர்களையும் உபசரிக்கிறீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆக்கில்லால் பிரிஸ்கில்லாளுடைய அடிப்படை குணம் இதுதான். ரட்சிக்கப்பட்டவர்களின் அடிப்படை குணம் என்ன அப்படின்னா, ஆகாரம் கொடுப்பது, தாகத்திற்கு தண்ணீர் கொடுப்பது, அவர்களை கவனிப்பது, அவர்களுடைய தேவைகளை சந்திப்பது. இது ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசியினுடைய ஒரு அடிப்படை குணாதிசயம் என்று கூட சொல்லலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதற்கு அடுத்தபடியா அவங்க கிட்ட இருக்கிற ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். 24வது வசனத்திலிருந்து படிங்க. அதே அப்போஸ்தலர் 18 24, 25, 26. அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவரும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ என்னும் பெயர் கொண்ட ஒரு யூதன், அப்பல்லோ என்று பெயர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். எபேசு பட்டணத்திற்கு வந்தான். அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாக இருந்தான். ஆவியிலே அனல் உள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதனை செய்து கொண்டு வந்தான். அவன் ஜெப ஆலயத்திலே தைரியமாய் பேசத் தொடங்கின பொழுது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாளும் அவன் பேசுகிற தைரியத்தை கேட்டு அவனை சேர்த்துக் கொண்டு தேவனுடைய
மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். கவனிக்கணும், இது எபேசு சபை, எபேசு பட்டணத்துல நடக்கிற சம்பவம். சரி, ஆக்கில்லா பிரிசில்லா வந்து கொரிந்து சபையில தானே இருந்தாங்க, கொரிந்து பட்டணத்துல தானே இருந்தாங்க 2ஆம் வசனத்துல. அப்புறம் எப்படி இவங்க எபேசு பட்டணத்திற்கு வந்து இந்த அப்பல்லோங்கிற பிரசங்கிய சபையில பார்த்துட்டு வீட்டுக்கு கூட்டு போறாங்க அப்படின்னா 18வது வசனம் படிக்கணும். 18வது வசனம். பவுல் அநேக நாள் கொரிந்துவிலே தரித்திருந்த பின்பு சகோதரரிடத்திலே உத்தரவு பெற்றுக்கொண்டு சீரியா தேசத்திற்கு போக கப்பல் ஏறினான். சீரியா தேசத்திற்கு போக கப்பல் ஏறினான். அவனோட கூட போனார்கள். இப்ப பவுல் அப்போஸ்தலன் கப்பல் ஏறும் பொழுது கூட கப்பல் ஏறது யாரு? ஆக்கிலாலோ பிரிசில்லாலோ. இவர் வந்து கெங்கிரேயா ஊருக்கு போயிட்டு அப்படியே எருசலேமுக்கு போறாரு. அந்த போற வழியில எபேசு துறைமுகத்துல ஆக்கில்லாலையும் பிரிசில்லாலையும் இறக்கி விட்டுட்டு அவரு போயிட்டாரு. இப்ப ஆக்கில்லா பிரிசில்லா எபேசு பட்டணத்திலே குடியிருக்கும்படி பவுல் அவர்களை அங்கு இறக்கி விடுகிறார். பவுலுக்கு எப்பயுமே ஒரு நோக்கம் இருக்கும். அடுத்த ஊழியர் எங்க செய்யணும்? எபேசு பட்டணத்துல. எங்க செய்யணும்? எபேசு பட்டணத்துல செய்யணும். நீங்க 19ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் படிமா. அப்பல்லா என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாக போய் எபேசுவுக்கு வந்தான். இப்ப பவுலுடைய அடுத்த டார்கெட் எந்த பட்டணம்? அப்ப எபேசு பட்டணத்துக்கு போறதுக்கு முன்னாடி அந்த பட்டணத்துக்கு யார் அனுப்பிட்டாரு? ஆக்கில்லாவையும் பிரிசில்லாவையும். போய் ஒரு சர்வே பண்ணட்டும், போய் ஒரு வீடு பார்த்து இருக்கட்டும், போய் இந்த பட்டணத்தில் அவர்கள் குடி இருக்கட்டும். அடுத்து நான் ஊழியத்திற்கு எங்கே வரப்போகிறேன்? எபேசு பட்டணத்திற்கு. அவர்களை வைத்து எபேசுவிலே ஒரு சபை கட்ட வேண்டும் என்கிற ஒரு மேலான பிளான், திட்டம் பவுல் அப்போஸ்தலனுக்கு இருந்தபடியினாலே எபேசுவுக்கு ஆக்கில்லா பிரிசில்லாவை கொண்டு வந்து விட்டா அவங்க தேவாலயத்துக்கு போறாங்க. எங்க போறாங்க? தேவாலயத்துக்கு போறாங்க. அன்னைக்கு ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கர் தேவாலயத்துல. யாரு? நல்லா நல்லா சவுண்டா சொல்லுங்க. யாரு கெஸ்ட் ஸ்பீக்கரு? அப்பல்லோ. சாதுரியமாய் பேசுகிறவர். அலெக்சாந்திரியா பட்டணம் நல்ல அறிவாளி. அலெக்சாந்திரியா பட்டணம்னாலே என்ன அர்த்தம்? செம்ம அறிவாளி. இப்ப யூதர்கள்லாம் அறிவாளின்னு சொல்றீங்கல்ல, அது மாதிரி. பிரைஸ் தி லார்ட். அலெக்சாந்திரியா பட்டணம் சரியான அறிவுள்ள ஒரு பட்டணத்துல பிறந்தவன், சாதுரியமான பிரசங்கி, பயங்கர ஞானம், பழைய ஏற்பாட்டை கரைச்சி குடிச்சவன். அவனுக்கு பழைய ஏற்பாடு நல்லா தெரியும். அதனாலதான் கர்த்தருடைய மார்க்கத்திலே அவன் பழகி இருக்கிறான். தேவனுடைய மார்க்கம் தெரியாது. 2 மார்க்கம். கர்த்தருடைய மார்க்கம் பழைய ஏற்பாடு, தேவனுடைய மார்க்கம் புதிய ஏற்பாடு, உடன்படிக்கையின் சத்தியங்கள். அவன் யோவானுடைய ஞானஸ்தானத்தை அறிந்திருந்தான். ஆனால் பேதுரு பெந்தேகோஸ்தே காலத்துல கொடுத்த ஞானஸ்தானத்தை என்ன செய்யவில்லை? அறியவில்லை. அப்படியானால் நல்ல பிரசங்கி. ஆக்கில்லாவும் பிரிசில்லாவும் செய்தி கேட்கிறாங்க. ஆஹா, நல்லா தான் பிரசங்கம் பண்றான், ஆனா ரட்சிப்பு இல்லையே, ஞானஸ்தானம் இல்லையே, அபிஷேகம் இல்லையே, என்ன பண்ணலாம்? உங்க செய்தி ரொம்ப நல்லா இருந்துச்சு பாஸ்டர்னு சொல்லிட்டு போகல. இன்னைக்கு விசுவாசிக்கு இன்னைக்கு இதுதான் செய்ய தெரியுது. யார் என்ன தப்பா பேசினாலும் சரி கண்டுபிடிக்க தெரியல. ஏன்? விசுவாசிக்கு வேத அறிவு இல்லை. அதனால என்ன பேசினாலும் இன்றைய விசுவாசிகள் யூடியூப்ல கண்ட பிரசங்கத்தை கேட்கிறது, ஓ சூப்பர் சூப்பர்னு போயிடுவான். எவ்வளவு தப்பு இருக்குன்னு விசுவாசி என்ன செய்ய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. ஆக்கில்லா பிரிசில்லா அப்படி கிடையாது. யாரும் தப்ப முடியாது. பைபிள் அவ்வளவு படிச்சிருக்கிறாங்க. நைசா ஆக்கில்லா யூதன் தானே, அவனும் யூதன். யாரு? அப்பல்லோ. உடனே ஹலோ ஹலோ இன்னைக்கு லஞ்ச் நம்ம வீட்டுக்கு வாங்கல அப்படின்னு கூட்டு போய் வீட்டுல உட்கார வச்சு நல்ல சாப்பாடு கொடுத்து என்ன பேசுனாங்களா? தேவனுடைய மார்க்கத்தை குறித்து திட்டமாய், அதிக திட்டமாய்
ஆர்குமெண்டே ஆயிருக்கு அந்த வீட்டுல. ஆமாவா இல்லையா? அப்போலோ கிட்டயும் ஆக்கிலா பிரிஸ்கில்லாவும் என்ன பண்ணிருப்பாங்க? செம்மையா ஆர்குமெண்ட் பண்ணி பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட அந்த சத்தியங்கள் புதிய ஏற்பாட்டிலே இப்படி இருக்கிறது என்று சொல்லி அவனுடைய ஆவிக்குரிய கண்ணை திறந்து விட்டார்கள். இயேசு கிறிஸ்துவே மேசியாங்கிறத அவன் அறிஞ்சான். இப்ப அடுத்த வசனம் படிச்சீங்கன்னா தெரியும் அவன் எப்படி பிரசங்கம் பண்ணான்னு பாருங்க. 26 படிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். 27. பின்பு அவன் நாட்டிற்கு போக வேண்டும் என்று இருக்கையில் சீஷர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளும்படி சகோதரர் அவர்களுக்கு எழுதினார்கள். அவன் அங்கே வந்த பின்பு அகாயா நாட்டுக்கு வந்த பின்பு வெளியரங்கமாக யூதர்களுடனே பலமாய் தர்க்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று எப்படி அவனுடைய முதல் பிரசங்கம் இயேசு கிறிஸ்து என்று அவன் பிரசங்கிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து என்று பிரசங்கிக்கவில்லை. இயேசு மேசியா என்று பிரசங்கிக்கவில்லை. ஆனால் என்றைக்கு ஆக்கில்லா பிரிஸ்கில்லா அவன் சந்திச்சானோ அன்னையிலிருந்து இயேசுவே மேசியா பயங்கரமா பழைய ஏற்பாட்டுல இருந்து எடுத்து பேசினா இவன் இப்படி பேசுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஆக்கில்லா அப்படின்னா ஏன் அவங்க காரணம் அப்படின்னா அவங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி, அறிவு, வேத அறிவு. குடும்பங்கள் எப்படி இருக்கணும்? இரண்டாவது வேத அறிவுள்ள குடும்பங்களா இருக்கு. வீட்டுல எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேர் நல்ல பைபிள் நாலேஜ் வேணுங்க. வேதத்தை படிக்கிறது இல்லை, எல்லாம் குப்பை காட்டு செய்தி எல்லாம் படிக்கிறது. எல்லாம் அரசியல் தெரியும் நிறைய பேருக்கு, நிறைய பேருக்கு உலகம் தெரியும், சினிமா தெரியும். டக்குன்னு அப்படி ஒரு ஆள் வந்தாலே அவர் பேரை சொல்லிடுறான், ஊரை சொல்லிடுறான், அட்ரஸ் சொல்றாங்க, போன் நம்பர் வரைக்கும் சொல்றாங்க. ஒரு நடிகை காட்டினா போன் நம்பர் வரைக்கும் சொல்லிடுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிள்ல ஒரு பேரை சொன்னா அப்படி இருக்கா பைபிள்ல அப்படிங்கிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆக்கிலா பிரிஸ்கில்லா உபசரிக்கிற குடும்பங்கள் மட்டுமல்ல, அவர்கள் வேத அறிவை பெற்ற ஆவிக்குரிய குடும்பம். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? அப்படி இருந்தா தான் ஊழியமே செய்யணும். மூன்றாவதாக நீங்கள் ரோமர் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அதுல 3வது வசனத்தை கவனியுங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலை ஆட்களாகிய பிரிஸ்கில்லாவையும் ஆக்கிலாவையும் என்ன செய்யும்? அப்ப பவுல் அப்போஸ்தலன் ரொம்ப அழகா எழுதுறாரு, என்னுடைய உடன் வேலையால் அப்படின்னு என்ன அர்த்தம்? உடன் சபையில் இருக்கிற எல்லா விசுவாசியும் ஊழியம் செய்யணும். இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு கைவிட்டு அல்ல சொல்ல என்ன ஊழியம் செய்யணும்? எல்லாருமே ஊழியம் செய்யணும். எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கணும். எல்லாரும் ஆத்துமாதாயம் பண்ணணும். சபையில பாட்டு பாடணும், இசைக்கருவி வாசிக்கணும், ஜபக்கூட்டம் நடத்தணும், பெண்கள் ஜபக்கூட்டம் பெண்கள் நடத்தணும், யூத் மீட்டிங் ஆண்கள் நடத்தணும். உடன் ஊழியக்காரர்கள் நீங்கள் அனைவரும் கர்த்தருடைய ஊழியத்தில் என்ன செய்யணும்? பங்கு வகிக்கணும். இன்னைக்கு ஆவிக்குரிய குடும்பம் எப்படி இருக்கு? சபையில அப்படியே வரணும், ஞாயிற்றுக்கிழமை உட்காரணும், அப்படி ஒரு செய்திய அப்படி கேட்கணும், முடிச்ச உடனே ஹாய் 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 ஹாய்ன்னு சொல்லிட்டு போயிடணும். அப்புறம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சந்திக்கணும். நல்லா இருக்கீங்களாக்கா? எங்கக்கா வாங்கிங்க இந்த புடவை? அவர் அப்படியே ஆராதனையில் உட்காரணும், நல்லா தலையாட்டி சிரிச்சு ஒரு செய்தி கேட்கணும். முடிச்ச உடனே அப்படியே எங்கேயோ லண்டன் போற மாதிரி ஹாய் ஹாய் ஹாய். ஊழியம் செய்யணும். சுவிசேஷத்தை பிரசங்கியாது இருந்தால் எனக்கு எனக்கு ஐயோ போடுறது எனக்குங்கிறத சேர்த்து சொல்லி ஐயோ போடுங்க. சுவிசேஷத்தை பிரசங்கியாது இருந்தால் அப்படி சொல்லு. சுவிசேஷத்தை பிரசங்கியாது இருந்தால் எனக்கு உனக்குத்தான் ஐயோ, எனக்கு ஐயோ போடுறது. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்க
பாருங்கள், பற்பல ஊழியங்களை தேவன் சபையிலே வைத்திருக்கிறார். பாஸ்டர்கிட்ட கேட்கணும், என்ன பாஸ்டர் நான் ஊழியம் செய்யணும் சொல்லுங்க செய்யறேன் அப்படி கேட்கணும். நான் என்ன ஊழியம் செய்யணும்? இவங்க ஜிகேடிவி வேற ஆரம்பிச்சிட்டோம். ஆவிக்குரிய ஜெபம்னு ஒரு ப்ரோக்ராம் நடக்க போகுது திங்கக்கிழமை. 4 சகோதரிகளை வச்சுதான் ஜெபம் பண்ண போறோம். சொல்ற ஆவிக்குரிய ஜெப குறிப்புகளுக்காக ஜெபம் பண்ணணும், அவ்வளவுதான். அது உலகத்துல இருக்கிற பாக்குறவங்களுக்கு என்னத்தை கத்துக் கொடுக்க போறோம் அப்படின்னா, ஜெபம் எல்லாம் இன்னைக்கு உலகத்துக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஜெபம் எல்லாம் மாம்சத்துக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஜெபம் எல்லாம் தேவைகளுக்காகத்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஜெபம் எல்லாம் உலகத்தினுடைய சகல கிரியைகளுக்கு தான் ஜெபமே நடக்கு சபைகள்ல. யாரும் ஆவிக்குரிய ஜெபம் பண்ணி நான் கேட்டதில்லை, பார்த்ததில்லை. நம்ம டிவியில ப்ரோக்ராம கொஞ்சம் நல்லா குவாலிட்டியா கொடுக்கணும். அப்போ ஸ்பிரிச்சுவல் பிரேயர்னா என்ன அப்படிங்கிறத நான் சொல்றது மட்டுமல்ல, நான் சொல்ற குறிப்புக்கு நீங்க ஜெபிக்க போறீங்க. அது ஒரு ஊழியம், மற்றவர்களுக்கு அந்த ஜெபம் ஆசீர்வாதமா என்ன செய்ய போகுது, அமைய போகுது. எத்தனை பேர் அந்த நிகழ்ச்சியில பங்கு பெற ஆசையா இருக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏதாச்சும் ஒரு ஊழியம் செய். எத்தனையோ ஊழியங்கள் இருக்கிறது. வேதம் என்ன சொல்லுகிறது? ஒருவரை ஒருவர் தாங்குங்கள், அது மினிஸ்ட்ரி. ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள், அது மினிஸ்ட்ரி. ஒருவருக்காக ஒருவர் பரிந்து பேசுங்கள், ஒருவருக்காக ஒருவர் ஜெபியுங்கள், அது ஒரு ஊழியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகையினாலே தளர்ந்த கைகளை, தள்ளாடுகிற முழங்கால்களை ஒருவருக்கு ஒருவர் பலப்படுத்துங்கள். அல்லேலூயா. காட்டுல தாவீது இருக்கிறான். தாவீது பெரிய ஆள் தான், ஆனா சோர்ந்து போய் இருக்கிறான். யோனத்தான் போய் கர்த்தருக்குள் அவன் கையை என்ன செஞ்சான்? பலப்படுத்தினான். அது ஊழியமா இல்லையா? சபையில யாரு நலிந்து போய் சோர்ந்து போய் சுகவீனமாக இருக்கிறார்களோ அவர்களை போய் சந்தித்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அவர்களை பலப்படுத்துகிறது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியம். நீங்கள் எதை செய்தாலும் இயேசுவின் நாமத்திற்காக. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. ஆக்கில்லால் பிரிஸ்கில்லால் பவுலோடு கூட மட்டுமல்ல, பலவிதமான ஊழியம் செய்தவர்கள். அவர்கள் செய்த ஊழியம் என்னன்னா, எபேசு பட்டணத்துல கொஞ்ச காலம் பாஸ்டராகவே ஆக்கில்லா இருந்தார். பிரிஸ்கில்லால் ஊழியக்காரியாகவே இருந்தார்கள். தீமோத்தேயுவை அப்போஸ்தலனாகிய பவுல் கொண்டு அந்த சபையில பாஸ்டராக விடுவதற்கு முன்னதாக பவுல் ஆரம்பித்த எபேசு சபையின் முதல் போதகன், முதல் போதகி யார் என்றால் ஆக்கில்லா, பிரிஸ்கில்லா. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாக சொல்லுகிறேன். எபேசு சபையில அடுத்து தீமோத்தேயு பாஸ்டராக வந்தார். அடுத்து யோவான் பாஸ்டராக வந்தார். எபேசு சபையில யோவான் பாஸ்டராக இருக்கும் பொழுதுதான் அந்த வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் சம்பவம் நடைபெறுகிறது. அதற்கு அடுத்தபடியாக போலிகார்ப்பு என்று சொல்லுகிற யோவானுடைய சீசன் பாஸ்டராக இருந்தான். போலிகார்ப். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சபையை நடத்துவதற்கு ஆக்கில்லா, பிரிஸ்கில்லா வேணும், தீமோத்தேயு வேணும், யோவான் வேணும், போலிகார்ப்பு வேணும் என்றால் இன்றைய சபைகளிலே இருக்கிற விசுவாசிகள் ஊழியம் செய்கிறவர்களாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 1 அவர்கள் உபசரித்தவர்கள், 2 அவர்கள் உபதேசித்தவர்கள், 3 அவர்கள் ஊழியம் செய்தவர்கள். ஆக்கில்லா, பிரிஸ்கில்லா யாரு? நம்பர் 1 நம்பர் 2 உபதேசம் பண்ணினவர்கள், நம்பர் 3 ஊழியம் செய்தவர்கள், நம்பர் 4. ரோமர் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை கவனியுங்கள். அவர்கள் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள், அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். பவுல் அப்போஸ்தலன் அவர்களை குறித்து சொல்லுகிற சாட்சி என்ன என்றால், அவர்கள் நான் செய்கிற ஊழியத்திற்காக கழுத்தை கொடுத்தவர்கள். அப்படின்னா என்ன? பவுலுடைய ஊழியத்திற்காக கழுத்தை கொடுத்தவர்கள்னா உயிரை கொடுப்பதற்கும் எப்படி இருந்தார்கள்? தயாரா இருந்தார்கள். பவுல் அடிக்கலையா? என்ன அடிச்சுட்டு பவுல் அடி. பவுலுக்கு முன்னாடி போய் நின்று அடி வாங்குற அளவுக்கு பவுலோடு கூட ஊழியத்தில் என்ன செய்தார்கள்? இருந்தார்கள்.
நல்ல பழக்கமா கெட்ட பழக்கம்? எழுத்து கேட்கணும். ஒரு அல்லையா சொல்லு. பாஸ்ட் அடிக்க நீ யாருடா அப்படி கேட்கணும். நல்ல விசுவாசி என்ன செய்யணும்? கேட்கணும். எங்களை தாண்டி தாண்டா நீ அடிக்க முடியும். அவர் அடிக்கிறதுக்கு நீ யாரு? அவனுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அவர் அடிக்கிறதா இருந்தா நாங்களே அடிப்போம். அதாவது ஆக்கிலால் பிரிசில்லால் உயிர் கொடுத்தவர்கள், உபசரித்தவர்கள், உபதேசித்தவர்கள், ஊழியம் செய்தவர்கள், உயிர் கொடுத்தவர்கள். நாம் நிக்கணும், துணிந்து நிக்கணும். மரணத்திற்கும் துணிந்து நின்றார்கள். மரணத்திற்கும் ஜீவனை கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஆக்கிலா பிரிசில்லால் வளர்ந்திருக்கிறார். அவர்கள் தங்கள் உடைமைகளை மாத்திரம் அல்ல, தங்களுடைய உயிரையும் அவர்கள் துச்சமாக நினைத்தார்கள் இயேசுவுக்காக. அல்லேலூயா. அதுதான் அந்த குடும்பத்தினுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம். பவுல் அப்போஸ்தலன் மரிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன், அவனுடைய தாட்டும் அதுதான். அவனோடு இருக்கிற இந்த குடும்பங்களுடைய நோக்கம் என்ன? ஊழியத்தின் நிமித்தம் பவுலுக்காக நாம் மரித்தாலும் பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு துணிந்து நின்றவர்கள். சரித்திரம் என்ன சொல்லுகிறது? ஆக்கிலா பிரிசில்லால் கடைசி காலத்துல ரோமாபுரிக்கே வந்தார்கள். ரோமாபுரியில வந்து அவர்கள் ஊழியம் செய்தார்கள். தங்களுடைய பங்களா, பழைய அந்த சொந்த பங்களாவை சபை நடத்துவதற்காக அவர்கள் என்ன செய்தார்களா? கொடுத்தார்களா. கொடுத்து விட்டு ரோமாபுரியில ஊழியம் செய்கிற பொழுது நீரோ மன்னன், பவுலை தலை வெட்டின நீரோ மன்னன் ஆட்சி காலத்துல ஆக்கிலா பிரிசில்லா அரஸ்ட் பண்ணப்பட்டு கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டார்கள். ஆக்கிலாலும் பிரிசில்லாலும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யவில்லை? மறுதலிக்கவில்லை. அவர் ஜீவிக்கிறார் என்று சொன்ன பொழுது ஒரே தூணிலே இருவரையும் கட்டி வைத்து பெட்ரோலை ஊத்தி அவர்களை தீ வைத்து தீக்கு இரையாக்கி ஆக்கிலா பிரிசில்லா அந்த ஒரு தூணிலே கட்டப்பட்டவர்களாக அக்கினியிலே தகனிக்கப்பட்டு மரித்து போனார்கள். அவர்கள் உயிரை கிறிஸ்துவுக்காகவே சாட்சியாக. இன்றைக்கு அந்த டூரிஸ்ட் போயிட்டு வர்றவங்க அந்த நினைவு தூணை பார்க்கிறார்கள். ஆக்கிலா பிரிசில்லா கட்டி தீக்கு இரையாக்கப்பட்ட அந்த தூணை கர்த்தர் இன்றைக்கும் சாட்சியாக ரோமாபுரியிலே வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான ஒரு குடும்பம் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து பிரகாசித்து மெழுகுவர்த்தி போல அவர்கள் எரிந்து 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 ஒன்றுமில்லாமல் போன ஒரு ஆவிக்குரிய குடும்பம். அல்லேலூயா. அதனாலே அவர்கள் தங்கள் ஜீவனையும் பாராமல் கர்த்தருக்காக எல்லாவற்றையும் செய்ய துணிகரம் உள்ள குடும்பமாக இருந்தார்கள். ஐந்தாவதாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். ரோமர் புஸ்தகத்திலே 16ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்தை கவனியுங்கள். அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையை என்ன செய்யுங்கள்? யாருக்கு எழுதுறாரு இந்த நிருபம்? ரோமர் நிருபம் தானே அது. ரோமர் நிருபம் யாருக்கு எழுதுறாரு? ஆமா. அப்ப ரோமாபுரியில அவங்க வீட்டுல என்ன நடக்கு? சபை நடக்கு. அவங்களுடைய சொந்த பங்களாவில் என்ன நடக்கு? சபை நடக்கு. அவர்கள் அன்றைக்கு மிகுந்த ஆஸ்தி உள்ளவர்கள். அத்தனை ஆஸ்திகளையும் சபைக்காக எழுதி கொடுத்தவர்கள் தங்கள் உடைமைகளை கொடுத்தார்கள். என்ன கொடுத்தார்கள்? உடைமைகளை கொடுத்தார்கள். நம்பர் 1 ஆக்கிலா பிரிசில்லா உபசரித்தார்கள். நம்பர் 2 உபதேசித்தார்கள். நம்பர் 3 ஊழியம் செய்தார்கள். நம்பர் 4 உயிரை கொடுத்தார்கள். நம்பர் 5 உடைமைகளை கொடுத்தார்கள். ஒரு அல்லேலூயா. என்ன இதுக்கு மேல என்ன செய்யணும்? இப்படி குடும்பங்கள் சபையில இருந்தா பாஸ்டருக்கு எவ்வளவு சந்தோஷம். இழக்க முடியுமா அந்த குடும்பங்களை? பவுல் அப்போஸ்தலன் ஆக்கிலா பிரிசில்லாவை இழக்க முடியுமா? எவ்வளவு ஜோமணி இருப்பார். ஆண்டவரே, அந்த குடும்பம் எவ்வளவு காரியங்களை செய்கிறார்கள். ஒரு 7-8 வசனங்கள் தான் எழுதி இருக்கிறார் இவர்களை குறித்து பவுல் அப்போஸ்தலன். ஆனால் இவர்கள் 8 வசனங்களிலே வாழுகிற வாழ்க்கை அன்று முதல் இன்று வரை
சபையில் இருக்கிற ஏராளமான குடும்பங்களுக்கு சாட்சியான குடும்பமாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினாலே நீங்களும் ஒரு தீர்மானம் எடுங்கள், நான் உபசரிக்கிற குடும்பமாய் மாறுவேன், உபதேசிக்கிற குடும்பமாய் மாறுவேன், ஊழியம் செய்கிற குடும்பமாய் மாறுவேன், இயேசுவுக்காக உயிர் கொடுக்கிற குடும்பங்களாய் மாறுவேன், உடைமைகளை கொடுக்கிற குடும்பமாக மாறுவேன். கண்களை